கால் வயது காலை போடுவோம், எங்கேயோ கோயில கட்ட காலை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா அம்மாவுடைய கதைகளை கேட்க கேட்க நம்ம வாழ்நாள் பட்டாது. 1000 ஆவடைக்க ஆதி கேட்கனால் கூட அவன் கதையை பேச முடியாது. இந்த கட்சி ஒரு கதை நான் கூட அவன் சொன்னேன், அந்த கதையை சொல்லுவாங்க. ஏன்னா நான் தான் சொல்றேன், ஆளை பார்க்கிறேன்டா மகனே, நான் ஆன்மாவை பார்க்கிறேன்டாரு. எந்த ஊர்ல அம்மா வந்துட்டான்னு சொல்ல முடியாது. இந்த அம்மா ஊர்ல கூட அம்மா வந்துருக்கலாம். இந்த கதையை சொன்னா கேட்போம், ஏன்னா அது கூட அம்மா கேட்பான். ஒரு கதையை மட்டும் சொல்றேன். கல்வியே அன்பு இருந்தால் கல்வியிலே தெய்வம் இருக்கும் என்று ஒரு கதை. அது கண்ணதாசன் பாடின பாடல். ஆதி வராசக்தி, அதாவது 64 திருவிளையாடல் சிவபெருமான் அருமையில பண்ணத புராணத்திலே சொல்லிக்கொண்டு, அந்த 64 திருவிளையாடல்ல கல்யாணுக்கு கரும்பு தந்த வீரன்னு ஒரு கதை. கல்யாண போய் கரும்பு தெரியுமா? புராணத்தில் இருக்குது. அது என்னன்னு சொன்னா, அபிஷேக பாண்டியன் மதுரை மாநகரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வருகிறார். ஒரு பொங்கல் திருநாள் அன்னைக்கு மதுரை சொந்தநாதரை பார்ப்பதற்கு, மீனாட்சி அம்மை கொண்டுவதை முகத்தை பார்ப்பதற்கு படைகளெல்லாம் கூண்டுகின்றன, பரிவாரங்கள் எல்லாம் அழைத்துக்கின்றன. ராஜா வரான். ராஜாவெல்லாம் எப்படி இருக்கும்? வெளியேற மாலையில தோரணம் கட்டி, வெளியேற பூப்பந்தல் போட்டு, ராஜா வராது வராது வராதுன்னு சொல்லி பெரிய கமார முழுத்துருவாங்க. நாம் தமிழ் அப்படின்னு முள்ள போவோம். குதிரை பின்னால எல்லாரும் ஒரு பேங்க் வார்த்தை அவரே இருந்தேன். அந்த மாதிரி வருதா எல்லாரும் ராஜா வராது பயந்து போய் நிற்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு சிஸ்டர் கைதியான மாதிரி அழுது துணி கட்டிங்க, அரங்கத்தலை போட்டுங்க. அவன் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சோ அவன் உடம்புல அழுத்தத்தை எடுத்தா ஒரு உருளை கேட்கலாம் திருப்பதி கட்டு மாதிரி. அந்த மாதிரி இருக்காங்க அவன் கைதிக்கான மாதிரி. அவன் மதுரை மீனாட்சி பொண்ணுடைய முகத்தை, பேருடைய அழக, மோகன புன்னகைய அப்படியே பார்த்து நிற்கிறான். ராஜாவுக்கு கோபம் வந்துச்சான். எல்லாரும் நம்ம வர வழி விட்டு நிற்கிறாங்க. இவரையுமே இப்படி பார்த்து வழி விடாதா, இப்படி போய் நன்றி மாதிரி நின்றுறானே. உடனே அந்த சுத்த பொருட்கள் அப்படியே நிக்கிறத பார்த்துட்டு கோபம் வந்துட்டான் ராஜாவுக்கு. கண்ணெல்லாம் சோப்பாய் கொடுத்தான். அதாவது கோபக்கடை போல, ரோஜா மலர் போல ஆயிடுச்சான். உடனே ஒரு அமைச்சர் போய் ராஜா காதுல சிறுன்னு சொன்னாராம், என்ன இவன் பைத்தியார மாதிரி இருக்கிறவன் நினைக்காத, இவன் பார்த்தா ஒரு பிசுகார மாதிரி இருக்கிறவன் நினைக்காத, இவன் பெரிய ஒரு சித்த பொருட்கள். அதாவது குருடனை பார்க்க வைப்பான், ஊமைய கேட்க வைப்பான், ஏழைய பணக்காரன் மாற்றுவான், பணக்காரன ஏழையா மாற்றுவான், 80 வயசு கிழமைய 16 வயசு உண்மையா மாற்றுவான். இவங்கிட்ட அவ்வளவு சக்தி இருக்கிறது, இது பெரிய சித்தன் அப்படின்னு சொன்னானா. உடனே அப்படியா சித்த பொருட்களா, சித்தன் போக்கு, சிவன் போக்கு, அடிகளான போக்கு, ஆதி வராசக்தி போக்கு. உடனே அந்த ராஜா இந்த சித்தர் பாதத்துல போய் தாமே வணக்கம் ஆரம்பிச்சாங்க. சித்தர் எல்லாம் எதையும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. நீ தங்கத்தையே கொண்டு எடுத்தா கூட அது கையில கட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. பசி எடுத்ததுன்னா கொஞ்சோண்டு வாங்கி சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. எந்த ஆன்மா முன்னேற்றம் பெற்றிருந்ததோ அதுதான் வாங்கி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா சில பேர் குட்டா குட்டியா சொல்லுவான். அவன் நாயன்னு அந்த சித்தர் சொன்னா போன பிறகு அவன் நாயின்னு அர்த்தம். கழுதைன்னு சொன்னா போன பிறகு அவன் கழுதைன்னு அர்த்தம். சித்தர் அப்படித்தான். ஆனா ஆதி வராசக்தி எப்பெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டான், வர மாட்டதே வர மாட்டேன். உடனே இவன் வணக்கம் போய் சொன்னானா அந்த சிஸ்டர் அப்படின்னு ஒரு பார்வை பாடுறான். சாமி உங்களை சிஸ்டர்னு சொல்றாங்களே, நீங்க என்னமோ 16 வயசு கும்பத்தையே திறமையா மாத்துவீங்களா, ஏழைய பணக்காரனா மாத்துவீங்களா, பணக்காரன ஏழையா மாத்துவீங்களா, உங்ககிட்ட அப்படி ஒரு சக்தி இருக்குதாம அப்படின்னா. ஆமா என்ன இருக்கு அப்படின்னா சிஸ்டர் ஒரு மாதிரி அதிகாரமா. சாமி நீங்க சிஸ்டர்னு சொன்னா நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன், நான் என்ன பண்ணி போகிறேன் அப்படின்னா சிஸ்டருக்கு கோபம் வந்துட்டான். என்னடா சொன்ன, என்ன நீ டெஸ்ட் பண்ணி பார்க்க போறியா, நான் என்னடா செய்யணுமா, இன்னைக்கு என்ன நாள் பொங்கல், பொங்கலுக்கு எது நிச்சயம் கரும்பு. இந்த கரும்பு அதோ இருக்கிறதை கம்மியான அது கரும்பு தெரியுமா, நீ பெரிய சித்தரா இருக்க சின்ன வைக்க முடியுமா, இவர் எப்படிப்பட்ட சித்தர்னா அவனுக்கு தெரியாது. உடனே அந்த சித்தர் அப்படி பார்த்தாராம்.
பார்வையில கல்யாண உயிர் பெற்று நேரா வந்து கருப்பை வாங்கி சொல்லிட்டான். இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி இருக்கிறான். மறுபடியும் அப்படி ஒத்து பார்த்தாராம். அந்த கல்யாண அரசன் கழுத்தில் இருந்த கண்டமாலை என்று சொல்லக்கூடிய எவ்வளவு கோபம் வரும். உடனே அங்கிருந்து சும்மா இல்ல ராஜ்வாய் மலை யாரும் கை வச்சு அந்த இளைஞர்கள் கட்டு கட்டு விட மாட்டாங்க. 1000 மணி எந்த தலைவர் கை வச்சார். அந்த பாசம் அம்மா நடக்கிற பாசம் அந்த மாதிரி ராஜா கட்டிலிருந்து மாலையை கைட்டு போட்ட கடைகள் எல்லாம் கட்டி எடுத்துக்கணும். அந்த ஒரு சித்தப்பட்டு போறாங்களாம். அவர் சித்தர் அப்படின்னாரா எல்லாமே நல்லா மாறிட்டாங்க. அங்கே கட்டி எடுத்து நல்லா இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ராஜா வயசுல புலி போட்டு கட்டிக்கலாம். இந்த கொஞ்ச நேரம் என்ன நம்மள நாயா மாற்றிக்கணும் கண்ணியா மாற்றிக்கணும் என்ன பண்றது? பாவத்துல போய் திரும்ப வேற வழி இல்லைன்னு நெடுஞ்சான் கிடையா சாதத்தை வச்சுக்கலாம். பத்துக பணம் ஒரு பதத்தினை அத்தது அனைவரின் பதத்தினை உற்றது உயரிய பதனை தான் அது அவன் எண்ணமே என்று திருவடியை பற்றி அம்மா சொல்றான். திருவடியை எவன் முடிச்சுக்கிறானோ அவன் இந்த உலகத்திலே கரையறலாமா. அந்த மாதிரி அவன் பாதத்தை கொடுத்த உடனே அந்த கிருஷ்ணனுக்கு ஒரு ஆன்மா இருக்குல்ல, அவர் பண்ற சோதனை. சரி உனக்கு என்ன வேணும் இப்போ அப்படின்னாலாம். சாமி எனக்கு எல்லா செல்வமும் இருக்கிறது, பிள்ளை செல்வம்னா இல்லை, எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா நல்லா இருக்கணும். அப்படியே ஆகட்டும். ஓராண்டு காலத்துல அருமையான ஆண் மகன் பிறப்பான்னு சொன்னார் அந்த சிஸ்டர். அபிஷேக பாண்டியனுடைய மகன் விக்ரமசிங்க பாண்டியன் இளவரசன் பிறந்து மதுரையை ஆண்டான். உடனே போய் கையை காமிச்சாரு. உயிர் பெற்று வந்த கல்யாணம் மறுபடியும் போய் கல்யாணம் போய் நின்று கல்யாணம் ஆகி போனாங்க. படை வீரர்கள் அவங்க எல்லாம் உயிர் பெற்று வந்தார்கள். கொஞ்ச நேரத்துல அந்த சிஸ்டர் மறைஞ்சிட்டாரு. அவர் யாருன்னு சொன்னா 64 திருவிளையாடல் பண்ணவர் சிவபெருமானே அந்த மாதிரி ஒரு சிஸ்டர் ஒரு வந்தார். இது புராணம், இதிகாசம், வரலாறு படிக்கணும். ஆனா ஆடி வரப்பற்றி ஏழையர் தெய்வம், நடமாடும் தெய்வம், பெண்குலத்தை உயர்த்த வந்த பெருமாட்டி அவதாரம். இந்த அவதார காலத்துல கோயம்புத்தூர்ல அற்புதநகர் காலனி என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி பீடத்துல ஆதி பராசக்தி சிலையானது திருமுருகன் பூமியில சிலைய வடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. அந்த மன்றம் மகளிர்கள் மன்றம். மன்றத்தை அம்மா உருவேற்றி சக்தி பீடமா கொடுத்துட்டா. சக்தி பீடமா அம்மா என்ன பண்ணோம், சிலைக்கு பொருளும் அந்த சிலை செய்த உடனே ஜலவாசம், தானியவாசம், பூவாசம் என்று கொஞ்ச நாள் தண்ணியில, கொஞ்ச நாள் தானியத்துல, கொஞ்ச நாள் பூல வச்சு கறி போலமா கறி என்று சொன்னா யானை மேல வச்சு ஊரூரா போய் மஞ்சள் நெருங்க அபிஷேகம் பண்ணி அந்த சிலைய கற்கள், செம்பாக்கு, ஜாதிலிங்கம், தேன்மழுது, எருமை வெண்ணெய், நற்சாமி என்று சொல்லக்கூடிய அர்த்தம் என்றால் 8 வகையான பொருளை வச்சு அர்த்தபந்தரை தாண்டி வச்சு அந்த சிலைய கர்ப்ப கிரகத்துல பதிச்சு அம்மாவுடைய திருத்தரத்தினால் கும்பாபிஷேகம் 3 கால யாக பூஜை செய்து உயிரூட்டப்பட்ட புனித நீரை அபிஷேகம் பண்ணி சிலைய கொடுப்பாங்க. அந்த மாதிரி சிலைய வடிவ கொடுக்கும் போது திருமுருகன் பூமியில திருப்பி கனகராஜ் என்று சொல்லக்கூடிய திருப்பி சிலைய வடிக்கிறார். அம்மா நாள் கொடுத்துச்சு. அந்த திருப்பி போன் பண்ணா இன்னும் 1 வாரம் ஆகுமா, 10 நாள் ஆகுமா, கொடுத்துருமா அப்படின்னு சொல்றாரு. தலையை பார்த்துட்டு ஏமா இன்னைக்கு நம்ம அம்மா சிலை கொடுத்துக்கிறோம்ல, அந்த திருப்பி என்னவோ தெரியல, சிலையை இன்னும் கொடுக்கல, நாம எல்லாம் போய் பார்த்துட்டு என்னைக்கு கொடுப்பான்னு கேட்டுட்டு வருவோம் வாங்கிக்கலாம்னு கேட்டுதான். நம்ம கட்சிகளுக்கு அம்மானா ஒரு பைத்தியம். இந்த தீபாவளி லீவுக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் அந்த மாதிரி சக்திகள் எல்லாம் நீ வரையா திருப்பூர் போய் பார்த்துட்டு வரலாம். ஒரு அம்மா அப்படி பார்த்தா பின்னாடி வச்சு, இன்னொரு அம்மா கைது வச்சு ரெண்டு வச்சுட்டு, ஒரு அம்மா ஆண்காட்டை மாட்டிட்டு, அதாவது அழகாக வேலை கட்டிக்கிட்டு காசு பணம் எடுத்துன்னு கேட்டா நான் புதுசாக எடுத்தாரு, நீ தயிர்சாதம் வந்தா, நீ மாங்காய் வந்தா, நீ மகாராஷ்டிரா வந்து வடப்பா வாங்கிவா, இப்படி எல்லாம் ஒன்று வாங்கிக்கணும். எல்லாம் எடுத்துட்டு ஒரு வேன் ஒன்று வச்சு இங்க இருந்து அட்டோட்டத்தில் வச்சு திரும்பூர் கூட்டிக்கு ஒரு 12 கிலோமீட்டர் போங்க, குதிரை போங்க, இப்படி பல சிற்பங்கள் இருக்கிறது. சிற்பம் போனா எப்படி எப்படி தெரியும். அங்க போனா அந்த சிற்பியினுடைய மனைவி
மனைவி கனகராஜனுடைய மனைவி அவங்க பேரனுடைய இடுப்புல வச்சுக்கின்னு ஒரு வெள்ளி கிணத்துல ஒரு பருப்பு போட்டு நெய் போட்டு சாதத்தை பிணைஞ்சு அந்த குழந்தைக்காக அந்த பொம்மையெல்லாம் காமிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சோறு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் போய் புடவை கட்டின்னு பார்த்து வேறு போய் என்ன உடனே அந்த அம்மா ஒரு மாதிரி பார்க்குது. சத்தியமா நாங்க கோவை கட்டோநகர் காலனி சக்திபீடத்துல இருந்து வரோம், ஐயாவை பார்க்கணும், சக்தி கண்ணநாட்டு இருக்காரான்னு கேட்காங்களாம். அந்த அம்மா உலகத்திலேயே பார்த்துட்டு அவன் மாமனார் காலத்துல இருந்து அவங்க வீட்டுக்கார காலத்துல இருந்து அவன் உள்ள வரணும் நிறைய செய்யறான். அந்த அம்மாவுக்கு ஒன்றும் பெருசா தெரியல. நேரா போய் வெள்ள அடிச்சு யாரோ சக்திகளாம் கோயம்புத்தூர் அட்டோநகர்ல வச்சிருக்காங்க, வரைகளா கட்டன்னு கொடுத்தாங்க. சந்தோஷமான அவர் வந்தாரு. கட்சி வாங்க ஓ கட்சி அப்படின்னாரு. என்ன கட்சி தலையை நீங்க இன்னும் கொடுக்காம இருக்கீங்க, இன்னும் ஒரு 10 நாள்ல எங்களுக்கு தலை கடைக்கு வரணும், பூவாசம் தானிய வாசம் ஜலவாசம் என்று நாங்க தலைக்கு உயிர் ஊட்டி அதுக்கப்புறமா அபிஷேகம் பண்ணி நாங்க தலையை பிரதிஷ்டை பண்ணணும், இன்னும் கொடுக்காம வச்சுக்கிறீங்க ஏன்னா அந்த தலையை மாற்றோம். அதுல திருப்பி சொன்னாரா, ஏமா தலையெல்லாம் நான் வதச்சிட்டேன், இந்த முகத்துல வழவழப்பான சில தத்துவமான சில வேலை செய்யணும். இந்த தலையை கல்லை தேர்ந்தெடுத்து அந்த கல்லை தண்ணியில ஊற வச்சு அதுக்கு சில வளைவுகள் போட்டு அதை உருவமாக்கி அதெல்லாம் எல்லாரும் செய்வாங்க. கடைசியா சிறு கண்களையும் நான் தாமா பேசணும். அதுக்கு சில தியான குலோகம் இருக்கிறது. அழகா தைக்கும் பொழுது இடது கையில உரிய வச்சு வலது கையில சுற்றி வச்சு சுற்றுலால் போட்டுன்னு அம்மாவை அப்படி உட்கார வச்சுட்டு அப்படியே நின்று நாங்க தலைக்கு முன்னாடி அப்படியே அம்மா தலையை வடிக்கலாம்னு போனா இந்த ஆதி பராசக்தி இப்போ எத்தனையோ மௌன நாடகங்கள் நடத்துகிறா. நான் புத்தகத்தை படிச்சுக்கிறேன், கட்சி வழியில பாத்துக்கிறேன், கட்சிகளாம் சொல்றதை கேட்டுக்கிறேன். தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டுற மாதிரி போய் தலையாட்டுறாமா, நான் என்னமா பண்ணுவேன். சரி ஏமா நீ தலையை கொடுக்கணும்னா ஆம்பளைகளாவது ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிடலாம். இது மகளிருக்கோ பொருளாதாரோ உதாரணம் துண்டு கட்டி கொடுக்கோ. ஒரு இத்தனை பேர் வந்துக்கிறாங்க, என்னமா செய்வது வேண்டிக்கணும். ஒரு எலுமிச்சம்பழம் திருஷ்டி, பூசணிக்காய் திருஷ்டி, இன்னும் என்னென்னவோ கழிச்சிட்டு 108 மந்திரம் சொல்லி 1008 மந்திரம் சொல்லி எழுந்தாங்க விழுந்துட்டு கொஞ்ச நேரம் இந்த தலை செய்யறவர்களும் ஆறாவது அசங்காத இருமான்னு சொல்லி மறுபடியும் அந்த குடியை எடுத்துன்னு போறேன். இந்த அம்மா தலையை மறுபடியும் ஆட்டுறாமா, நான் என்னமா செய்யறது. குழந்தைங்களுக்குலாம் டிவி சிங்காரிச்சு ஆபரணம் போட்டு தலை மாற்றி வைக்கும் போது தலை ஆட்டினே இருந்தா நான் என்ன பண்ணுவா, தலை மேல நெருக்கி விடுவேன், தலை ஆட்டாங்க அப்படின்னு. இது அம்மா தலையை வச்சு தலை மேல நெருக்கி விடுவாங்க சொல்ல முடியுமா? பயந்துன்னு என்னமா இது போகல, நீதாமா அது மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணா நான் என்னமா பண்ணுவேன். உடனே எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நீங்க கவலைப்படாதீங்களோ, நான் சில மண்டலம்லாம் இருக்கு அதெல்லாம் ராத்திரி 12 மணிக்கு படிச்சுட்டு அம்மாவுக்கு திரை போட்டுட்டு சில பரிகாரங்களை செஞ்சுட்டு நான் திரையை செஞ்சு இன்னும் ஒரு வாரத்தில் புத்தகமா தயவு செய்து போதிக்காதீங்கன்னு சொல்லி கூழ்நீர் சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா, என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்து அவர் விளையாடுறாரு. அப்போ இந்த திருப்பி கனகராஜ் மனைவி குழந்தைக்கு சோறு ஊட்டிக்கினேன். அவன் ஏதோ படிக்காச்சியோ ஊர்ல வேற கதவே கிடையாதா, சோப்பு சோப்பு சோப்பா கட்டிக்கினேன், ரத்தத்தை வாங்கி உடம்புல பூசணமே போட்டுக்கினேன். வேற பார்த்தா சோப்பா இருக்குது, கொட்டையில பார்த்தா சோப்பா இருக்குது, பூ பார்த்தா கனகாமரமா இருக்குது, சோப்பு சோப்பு சோப்பா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கினேன். இவன் சோறு ஊட்டிக்கிறாளாம். ஒரு அம்மா தலைவி போய் அந்த தலைய அப்படியே தடவி என் செல்லம் அப்படின்ட்டான். இன்னொரு அம்மா என் ராஜாத்தி அம்மா, இன்னும் ஒரு 10 நாளைக்கு இரு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், உனக்கு வேண்டிய சாப்பாடு நான் செஞ்சு கொடுக்குறேன், வெள்ளிக்கிழமை ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன், என் மாமியாருக்கு தெரியாத ஒரு ஜப்பு தள்ள வாங்கி வச்சுக்கிறேன்.